சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஹமாஸ் அமெரிக்க பேச்சுவார்த்தையில் தலையிட முயற்சிக்கும் இஸ்ரேல், ஹமாஸுக்கு ஆதரவானவர்களாக கருதப்படும் மாணவர்களின் விசாக்களை ரத்து செய்ய AI பயன்படுத்தும் அமெரிக்கா, சர்வதேச நிதி அமைப்பிற்கான ஈரானின் அணுகலை துண்டிக்க அமெரிக்கா திட்டம், உக்ரைனுக்கான நிதியுதவி நிறுத்தம், ஐரோப்பிய தலைவர்கள் அவசர ஆலோசனை, அமைதிக்காக நாட்டை விட்டுக் கொடுக்க முடியாது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கருத்து, புடினிடமிருந்து ஐரோப்பாவை காப்பாற்ற பிரான்ஸ் நாட்டு அணு ஆயுதங்கள், மெக்ரோன் அதிரடி அறிவிப்பு போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவிற்கும் ஹமாஸுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேல் தடுக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய பெயர் குறிப்பிடாத அமெரிக்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய செய்தித்தாளான பெடியோத் அக்ரோனோத் தெரிவித்துள்ளது. வாஷிங்டனுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நேரடியாக ஒரு தனி பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதை இஸ்ரேலிய அரசாங்கம் எதிர்த்ததாக அறிக்கைகள் கூறுகின்றன. மேலும் பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பே தங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக இஸ்ரேல் கூறியதற்கு நேர்மாறாக ஹமாஸுடனான நேரடி சந்திப்பு குறித்து அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேலுக்கு தெரிவிக்கவில்லை என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. பேச்சுவார்த்தைகள் சீர்குலைந்துவிடும் என்ற அச்சம் காரணமாகவே இது நடந்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஹமாஸ் அமைப்பின் ஆதரவாளர்களாக கருதப்படுகின்ற வெளிநாட்டு மாணவர்களின் விசாக்களை ரத்து செய்ய அமெரிக்க உளவுத்துறை செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் என்று மூத்த வெளியுறவுத்துறை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஆக்சியோஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ பல்லாயிரக்கணக்கான மாணவர் விசா வைத்திருப்பவர்களின் சமூக ஊடக கணக்குகளை AI-யின் உதவியுடன் மதிப்பாய்வு செய்து கட்ச் அண்ட் ரிவோக் திட்டத்தை அவர் தொடங்குகிறார் என்றும் அந்த செய்தி குறிப்பிட்டிருக்கிறது. பாலஸ்தீன குழுவிற்கு அனுதாபம் கொண்டவர்களாக கருதப்படுகின்ற மாணவர்களையும் அடையாளம் காணவும் போராட்டங்கள் குறித்த செய்தி அறிக்கைகளை அதிகாரிகள் சரிபார்த்து வருவதாகவும் ஆக்சியோஸ் தெரிவித்துள்ளது. மறுபுறம் ஈரானுக்கு எதிரான ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் பொருளாதார தடைகள் ஈரானின் எண்ணெய் தொழில்துறையை மூடுவதை நோக்கமாக கொண்டவை என்று அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் கூறியிருக்கிறார். டிரம்ப் நிர்வாகம் சர்வதேச நிதி அமைப்பிற்கான ஈரானின் அணுகலை துண்டிக்கவும் திட்டமிட்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். February 4 அன்று குறிப்பாணை மூலம் ஈரான் மீது தன்னுடைய அழுத்த பிரச்சாரத்தை டொனால்ட் டிரம்ப் மீண்டும் திணித்தார். 2 நாட்களுக்கு பிறகு அமெரிக்க கருவூலத்துறை ஈரானிய எண்ணெயை சீனாவிற்கு அனுப்புகின்ற சர்வதேச வலையமைப்பின் மீது தடைகளை விதிக்க தொடங்கியது. 2018 ஆண்டு ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொண்ட பிறகு டிரம்ப் தன்னுடைய முதல் பதவி காலத்தில் அந்த பிரச்சாரத்தை தொடங்கினார். வெள்ளை மாளிகைக்கு திரும்பிய 2 வாரங்களுக்கு பிறகு இந்த மாத தொடக்கத்தில் அவர் பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்கி இருக்கிறார். கொள்கையை மீண்டும் அமுல்படுத்திய போதிலும் அமெரிக்க ஜனாதிபதி ஈரானுடன் ஒரு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இருப்பினும் அதிகபட்ச அழுத்த பிரச்சாரம் நடைமுறையில் இருக்கும் வரை அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கான சாத்தியத்தை இஸ்லாமிய குடியரசு நிராகரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இவற்றுக்கிடையே உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கியின் சொந்த ஊரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 3 உயிரிழந்திருக்கிறார்கள். உக்ரைனின் கிரிவிரியில் இரவில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இது ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் சொந்த ஊராகும். ஒரு ஹோட்டல் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 31 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் பாதி பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல் குறித்து டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க் பிராந்திய ஆளுநர் செர்ஜி லைசாக் கூறுகையில், இரவில் ஏவுகணை தாக்குதலால் கிரிவிரியில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதற்கிடையில் ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலில் ஒரு ஹோட்டல் உட்பட 14 அடுக்குமாடி குடியிருப்புகள், ஒரு தபால் அலுவலகம், கிட்டத்தட்ட 2 டஜன் கார்கள், ஒரு கலாச்சார நிறுவனம் மற்றும் 12 கடைகளை சேதப்படுத்தியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அத்துடன் வடக்கே உள்ள சுமியில் உள்ள ஒரு கிடங்கு தாக்கப்பட்ட போது ஒரு பாதுகாப்பு காவலர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவின் போர் நடவடிக்கையில் உக்ரைனுக்கு ஆதரவாக வழங்கப்படுகின்ற நிதியுதவி நிறுத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருக்கிறார். அத்துடன் போர் நடவடிக்கையில் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டு வந்த அனைத்து உளவு தகவல்களையும் அமெரிக்கா நிறுத்திவிட்டதாகவும் நேற்று தகவல் வெளியானது. அமெரிக்காவின் நிதி நிறுத்தப்பட்டுள்ளதை அடுத்து உக்ரைனுக்கான நிதி நெருக்கடியை ஈடுகட்ட வேண்டிய நெருக்கடி ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு
ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பில் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் உள்ள ஐரோப்பிய கவுன்சில் தலைமையகத்தில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கூடி அவசர உச்சி மாநாடு ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இந்த உச்சி மாநாட்டில் உக்ரைனுக்கு நிதி நெருக்கடி ஏற்படுவதை தடுக்க உக்ரைனுக்கு கடன் வழங்குவதற்கு ஏற்ப விதிகளை மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். மேலும் ஐரோப்பாவின் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார்கள். உச்சி மாநாடு குறித்து முன்னதாக பேசிய பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஐரோப்பாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த புதுமையான ஆயுதங்கள் வாங்குவதில் மிகப்பெரிய அளவில் கூட்டு நிதி வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். அத்துடன் ஐரோப்பாவின் எதிர்காலம் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவில் முடிவு செய்யப்பட வேண்டியது இல்லை என்றும் மேக்ரோன் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அமெரிக்கா உக்ரைனை விட்டுக் கொடுக்க கூடாது என்று ஜெலன்ஸ்கி கருத்து தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைனுக்கான நிதியுதவி நிறுத்தப்படும் என்று அறிவித்ததை அடுத்து ஐரோப்பிய தலைவர்களின் அவசர ஆலோசனைக் கூட்டம் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் உள்ள ஐரோப்பிய கவுன்சில் தலைமையகத்தில் கூடியது. இதில் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்ட போது இந்த கூட்டத்தில் உக்ரைனுக்கு கடன் வழங்குவதற்கேற்ப விதிகளை மாற்றுவது தொடர்பான ஆலோசனைகளும் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தன்னுடைய நாடு அமைதியை விரும்புகிறது என்றும் ஆனால் அதற்காக உக்ரைன் நாட்டை விலையாக கொடுக்க முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்னதாக அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் உக்ரைனுக்கான அமைதி பேச்சுவார்த்தையில் ஐரோப்பிய தலைவர்கள் தொடர்ந்து ஈடுபடுமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார். அத்துடன் பாதுகாப்பு செலவினங்களை பல்வேறு நாடுகளும் அதிகரிக்க எடுக்கும் முயற்சிகளையும் ஜெலன்ஸ்கி வரவேற்றிருக்கிறார். இறுதியாக நேட்டோ அமைப்பில் இருப்பதால் ஏதேனும் பிரச்சினை வந்தால் சக நாடான அமெரிக்கா தங்களுக்கு உதவும் என்ற நம்பிக்கையை ஐரோப்பிய நாடுகள் தற்பொழுது இழந்து வருகின்றன. ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்தே அவரும் அவரது துணை ஜனாதிபதியும் ஐரோப்பாவை அவமதிக்கும் வகையில் பேசி வருகிறார்கள். மேலும் உக்ரைனுக்கு அளித்து வந்த நிதியுதவியையும் உளவுத்துறை ரீதியான தகவலையும் அமெரிக்கா நிறுத்திவிட்டது. ஆக உக்ரைனை ஊடுருவிய ரஷ்ய ஜனாதிபதி புடின் மற்ற ஐரோப்பிய நாடுகள் மீதும் போர் தொடுப்பாரானால் உதவிக்கு அமெரிக்கா வருவது சந்தேகமே என்ற சூழல்தான் தற்போது நிலவுகிறது. இந்த நிலையில் புடினிடமிருந்து ஐரோப்பாவை காப்பாற்ற முன்வந்திருக்கிறார் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன். ஐரோப்பாவை காப்பாற்ற பிரான்ஸ் தன்னுடைய அணு ஆயுதங்களையும் பகிர்வதற்கு தயாராக இருப்பதாக மேக்ரோன் அறிவித்துள்ளார். விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த வெள்ளிக்கிழமையன்று ஜெர்மனியின் அடுத்த சான்சலராக இருக்கின்ற ஃபிரெட்ரிக் மெர்ஸ் பிரான்சுடன் அணு ஆயுத பகிர்வு குறித்து விவாதிக்க அழைப்பு விடுத்திருந்தார். பிரான்சும் லண்டனும் தங்கள் அணு ஆயுத பாதுகாப்பை எங்களுக்கும் விரிவாக்கம் செய்யுமா என்பது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே அமெரிக்கா உதவிக்கு வராத பட்சத்தில் ஐரோப்பாவை காப்பாற்ற பிரான்ஸ் தன்னுடைய அணு ஆயுதங்களையும் பகிர்வதற்கு தயாராக இருப்பதாக மேக்ரோன் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.